ನೀವು ಇದೇ ಥರ ಮೂಢನಂಬಿಕೆಗಳನ್ನ ಫಾಲೋ ಮಾಡಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಎಲ್ಲರ ಮೇಲೂ ನೀವು ಈ ಥರ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಇನ್ಹ್ಯೂಮನ್ ಆಗಿ ಅಮಾನವೀಯವಾಗಿ ನಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತ கேஸை ரெஜிஸ்டர் ಮಾಡಬಹುದು. கர்நாடக மாநிலம் துமகூர் மாவட்ட கிராம பகுதிகளில் குழந்தை பிறந்தவுடன் தாயும் சிசுவும் ஊருக்குள் வந்தால் ஊருக்கு கெடுதல் நடக்கும் என்ற மூட நம்பிக்கை இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனால் குழந்தை பெற்றெடுக்கும் தாய்மார்களையும் பச்சிளம் குழந்தைகளையும் ஊருக்குள் அனுமதிக்காமல் அவர்களை ஊருக்கு வெளியே குடிசை அமைத்து தங்க வைக்கும் அவலம் நிகழ்ந்து வருகிறது. இதன் காரணமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குடிசையில் தங்க வைக்கப்பட்டிருந்த பச்சிளம் குழந்தை உடல்நலக் குறைவால் உயிரிழந்தது. இதையடுத்து மூட நம்பிக்கையை கைவிடுமாறு கிராம மக்களை அரசு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இருப்பினும் அதிலிருந்து வெளியே வராத அவர்கள் மீண்டும் குழந்தையை பெற்றெடுத்த மற்றொரு பெண்ணை பச்சிளம் குழந்தையுடன் ஊருக்கு வெளியே குடிசை அமைத்து குடும்பத்தினர் தங்க வைத்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சிரா தாலுகா நீதிமன்ற நீதிபதி கீதாஞ்சலி உடனடியாக தாய் சிசு இருவரையும் மீட்டு வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். இனி தாயும் குழந்தையும் வீட்டில்தான் தங்குவார்கள். அவர்களை வெளியே அனுப்ப முயன்றால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பெண்ணின் குடும்பத்தினரை அவர் எச்சரித்துள்ளார். ಕರ್ನಾಟಕ ಪ್ರಿವೆನ್ಷನ್ ಅಂಡ್ ಎರಾಡಿಕೇಶನ್ ಆಫ್ ಇನ್ಹ್ಯೂಮನ್ ಎವಿಲ್ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಅಂಡ್ ಬ್ಲ್ಯಾಕ್ ಮ್ಯಾಜಿಕ್ ಆಕ್ಟ್ ಅಂತ ಇದೆ. ಅದ್ರ ಪ್ರಕಾರ ಕಲಂ 3 ಸೆಕ್ಷನ್ 3 ಕೆಳಗಡೆ ಯಾರೇ ಈ ಥರ ಒಂದು ಅಮಾನವೀಯವಾಗಿ ನಡ್ಕೊಂಡಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ 1 ವರ್ಷದಿಂದ 7 ವರ್ಷದವರೆಗೆ ಅವರಿಗೆ ಶಿಕ್ಷೆ ಆಗತ್ತೆ. ಮತ್ತು 5,000ದಿಂದ 50,000ದವರೆಗೆ ಅವರಿಗೆ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ವಿಧಿಸಲಾಗುತ್ತೆ. ಈ ಕ್ಷಣ ನೋಡಿ ನಿಮಗೆ ಎಷ್ಟು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಲ್ಲ ಹಳ್ಳಿ ಜನ, ಹಿರಿಯರೆಲ್ಲ ಬದಲಾಗಬೇಕು ಮನಸ್ಥಿತಿನ. ಅನ್ಟಚಬಿಲಿಟಿ ಆ್ಯಕ್ಟ್ ಇದೆ, ಅಬಾಲಿಷನ್ ಆಫ್ ಅನ್ಟಚಬಿಲಿಟಿ ಆ್ಯಕ್ಟ್ ಇದೆ. ಅದ್ರ ಕೆಳಗಡೆ ಕೂಡ ನೀವು ಇದೆಲ್ಲ ಅಸ್ಪೃಶ್ಯತೆ ನೀವೇನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಅವ್ರನ್ನ ಮುಟ್ಟಿಸ್ಕೊಳ್ಬಾರ್ದು, ಮನೆಯಿಂದ ದೂರ ಇಡಬೇಕು ಅಂತ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ. ಇದೇ ಥರ ಫಾಲೋ ಮಾಡಿ ನೀವು ಇನ್ನೂ ಹಿಂದೆ ಉಳಿತೀರಾ ಅಥವಾ ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿ ಓದಿ ಒಳ್ಳೆ ಸ್ಥಾನ ಹತ್ತಿ. ನೋಡಿ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಇದ್ದಾರೆ, ನಮ್ಮ ಮಹಿಳಾ ವುಮೆನ್ ಪೊಲೀಸ್ ಇದ್ದಾರೆ, ನೋಡಿ ಅವ್ರ ಥರ ಆಗ್ತೀರಾ ನೀವೆಲ್ಲರೂ. ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. ನೀವು ಇದೇ ಥರ ಮೂಢನಂಬಿಕೆಗಳನ್ನ ಫಾಲೋ ಮಾಡಿದರೆ ಹೀಗೆ ಹಿಂದುಳಿತೀರಾ. ನಿಮ್ಗೆ ಏನೇನು ಸವಲತ್ತಿದೆ ಕಾನೂನಿಂದ ಅಂತ ನೀವು ತಿಳ್ಕೊಳಕ್ಕಾಗಲ್ಲ. ಈ ಥರ ಮಾಡಿದ್ರೆ ಶಿಕ್ಷಾರ್ಹ ಅಪರಾಧ ಆಗುತ್ತೆ, ಕೇಸ್ ರಿಜಿಸ್ಟರ್ ಮಾಡ್ಬೋದು. ಆದರೂ ಯಾರ ಮೇಲೂ ನಾವು ಕ್ರಮ ತಗೊಳ್ತಾ ಇಲ್ಲ. ಯಾಕಂದರೆ செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.